திரு கே செங்கோட்டையன் அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்து சில விளக்கங்கள். திரு கே செங்கோட்டையன் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலமாக அவருடைய நடவடிக்கையை கட்சிக்கு எதிராகத்தான் இருந்து கொண்டிருந்தது. இந்த அத்திக்கடை அவனாசி திட்டத்தை நிறைவேற்றி கொடுத்ததற்கு பாராட்டு விழா நடக்க வேண்டும் என்று அவனாசி ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்தார்கள். அமைச்சர் வேலுமணி அவர்கள் அவர்களெல்லாம் அழைத்து என்னிடத்திலே கோரிக்கை வைக்கின்றார்கள். இந்த கோரிக்கையை அடிப்படையிலே பாராட்டு விழா நடைபெறுகிறது, நீங்கள் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைத்தார். அதன் அடிப்படையிலே நானும் சம்மதித்து அது கட்சி சார்பற்ற அந்த பாராட்டு விழா நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தார். அந்த பாராட்டு விழா நிகழ்ச்சியை நான் போய் கலந்து கொண்டேன். அப்பொழுது திரு கே செங்கோட்டையன் அவர்கள் அந்த நிகழ்ச்சியிலே பங்கு வருவாங்க. அத்திக்கடை அவனாசி திட்டத்தில் 30% கோபி சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற ஏரிகள் எல்லாம் நிரப்புகின்ற ஒரு திட்டம். அப்படி இருக்கின்ற பொழுது வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு கருத்தை சொன்னார், தவறான கருத்தை. மாண்பு அம்மா அவருடைய உருவப்படம், பொன்மனச்செம்மல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய திருவுருவப்படம் அது இடம்பெறாத காரணத்தில் நான் அந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெறவில்லை என்ற ஒரு தவறான கருத்தை சொன்னார். அங்கே இருக்கின்ற விவசாய பிரிவினை மக்கள், பல்வேறு கட்சி சேர்ந்தவர்கள்லாம் இது கட்சி நிகழ்ச்சி இல்லை, கட்சிக்கு அப்பாற்பட்டு நாங்கள் பல கட்சி சேர்ந்தவர்களும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டோம். அந்த ஈடுபட்டதின் காரணமாக என் பெயரை சொல்லி அவர் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் இந்த திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றியிருக்கிறார். அதற்கு நாங்கள் பாராட்டு விழா நடத்தியிருக்கின்றோம், நீங்கள் வந்து கலந்து கொள்ளுகின்றோம். அவர்களும் மீண்டும் கோரிக்கை வைத்தார்கள், அதையெல்லாம் நிராகரித்தார். என்ன அவருடைய கருத்து? அங்கே அந்த நிகழ்ச்சியிலே அம்மா மாண்புக அம்மாவுடைய படமும் பொன்மனச்செம்மல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் படம் இடம்பெறவில்லை என்பதுதான், அதுக்காக வரவில்லை என்றார். அதே வேளையில் செங்கோட்டையன் அவர்கள் ஒரு சைக்கிள் துவக்கு நிகழ்ச்சி அவருடைய தொகுதியில் ஒரு சைக்கிள், அதாவது விலையில்லா சைக்கிள் மாணவர்களுக்கு கொடுக்கின்ற நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டார். எங்கள் அம்மா படம் இருக்குது, திரு கருணாநிதி படம், திரு ஸ்டாலின் படம் தான் இருக்குது. அப்போவே பிடிஎம் வேலையை ஆரம்பிச்சிட்டார். இது பாருங்க, இது சைக்கிள் கொடுக்குற அந்த குழந்தைகள் அமர்ந்திருக்கின்ற காட்சி, அதில் படம். இதில் திரு கருணாநிதி அவர்கள் படமும் திரு ஸ்டாலின் படம் தான் இருக்குது. அம்மா படமும் தலைவர் படமும் எங்கே இருக்கின்றது? அப்பொழுதிருந்தே திட்டத்தை வகுக்க ஆரம்பித்து விட்டார். ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அந்த கூட்டத்தில் கலந்து இருப்பதற்காக அந்த காரணத்தை சொன்னார். ஆனால் உண்மை வெளிவந்து விட்டது. இப்படிப்பட்டவர் தான் திரு செங்கோட்டையன் அவர்கள். பிறகு இணைப்பு பற்றி பேசும் சொன்னார். இது அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர்கள், பிரிந்து சென்றவர்கள் அல்ல. அதில் நன்றாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பிரிந்து சென்றவர்கள் அல்ல, இது அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர்கள். இதுக்கு சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழு கூட்டத்தில் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இது நான் சொல்லல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 2500க்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒன்று கூடி ஏகமனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானம். அதற்கு எதிராக செயல்பட்டால் தலைமை என்ன முடிவு எடுக்கும் தெரியும். அவருக்கு தெரியும், தெரியாதவரா? 53 ஆண்டு காலம் கட்சியில் இருக்குன்னு பேட்டி கொடுக்குறாரு, பல முறை சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்காரு, அமைச்சராக இருந்திருக்கிறாரு, தலைமையில் பொறுப்பு வச்சிருக்காரு. அப்படிப்பட்டவருக்கு எதுவும் தெரியாது கிடையாது. ஒரு பொதுக்குழு எடுக்கின்ற முடிவு இறுதியான முடிவு. அந்த பொதுக்குழு எடுக்கின்ற முடிவுக்கு கட்டுப்பட்டு தான் அனைவரும் செயல்பட வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இன்றைய தினம் பொதுக்குழு எடுக்கப்பட்ட முடிவின்படி அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கப்பட்டவரோடு இணைந்து செயல்படுவோம் என்று அறிவித்தால் தலைமை இன்றைக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இது ஏதோ நான் எடுத்த நடவடிக்கை மாதிரி எண்ணக்கூடாது. இது மூத்த தலைவரோடு கலந்து பேசி சட்டத்திட்ட விதியின்படி தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.